நான் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன், பிசி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன், என் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, கேஸ் இன்னும் எனக்கு முடியலை, அதே மாதிரி கேஸ் முடிஞ்சு போச்சு, ஆனால் குற்றவாளி A1 A2 நான் காவல்துறைக்கு தகுதியானவரா அப்படிங்கிற மாதிரி நிறையா மாணவ மாணவிகள் தான் மேலே குற்ற வழக்கு இருந்ததை மறைச்சி அதே மாதிரி குற்ற வழக்கை இருந்ததை காட்டியுமே அப்ளை பண்ணினாங்க. ஸோ தமிழ்நாடு காவல்துறை பிசி எஸ்ஐ நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பியூர் ஒயிட் பேப்பரை மட்டும்தான் இருக்கணுமே தவிர உங்கள் மேலே எந்த விதமான ரீமார்க்குமே வந்திருக்கக்கூடாது. தீய குணங்கள் இல்லாமல் ஒரு நேர்மையாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்வழியை காட்டணும், நம்மளால் யாருமே பாதிக்கப்படக்கூடாது, நம்மளால் நிறைய பேர் பயனடையணும், நம்ம ஒரு 100 பேருக்கு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாமுக்கு படிங்க. நான் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன், பிசி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன், என் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, கேஸ் இன்னும் எனக்கு முடியலை, அதே மாதிரி கேஸ் முடிஞ்சு போச்சு, ஆனால் குற்றவாளி A1 A2 நான் காவல்துறைக்கு தகுதியானவரா அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு டெய்லியுமே என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம், எஸ்ஐ எக்ஸாமாக இருக்கட்டும், பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1 டிஎஸ்பி, இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலே எந்த விதமான குற்ற வழக்குமே இருக்கக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம போகக்கூடியது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் பொதுமக்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக பார்த்தீங்கன்னா காவல்துறை இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே கொலை பண்ணிவிட்டு ரேப் பண்ணிவிட்டு கொலை இந்த மாதிரி பண்ணிவிட்டு யூனிஃபார்மை போட்டோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரன் அதே மாதிரி நம்மளை பற்றி தெரிஞ்சவன் என்ன சொல்லுவான், இவனே ஒரு இந்த பொண்ணை இப்படி பண்ணினா, இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான், கொலை பண்ணவெல்லாம் யூனிஃபார்ம் போட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மட்டமாக தான் பேசுவாங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஹோல் டிபார்ட்மெண்ட்டே பாதிக்கும். அதனால 2017 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாணவ மாணவிகள் தான் மேலே குற்ற வழக்கு இருந்ததை மறைச்சி அதே மாதிரி குற்ற வழக்கை இருந்ததை காட்டியுமே அப்ளை பண்ணினாங்க. யாரெல்லாம் குற்ற வழக்கை மறைச்சி அப்ளை பண்ணாங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி என் மேலே குற்ற வழக்கு இருக்குது, குற்ற வழக்கு இந்த கோர்ட்டில் இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு காட்டினவங்க எல்லாருமே அந்த கேஸோட தன்மையை பொறுத்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நான் குற்ற வழக்கில் ஈடுபட்டேன், கேஸ் முடிஞ்சு போச்சு, ஆனால் நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு இருந்தவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நிராகரிக்கப்பட்டாங்க. கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஃபைனலாக காவல்துறையை பொறுத்த மட்டும் இந்த சொசைட்டிக்கு கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை, பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா காவல்துறை. அப்படிப்பட்ட ஒரு துறைக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கீங்க, உள்ளே வாரீங்க, சர்வீஸ்க்கு வாரீங்க அப்படின்னா உங்கள் மேலே எந்த விதமான தூசி கூட பட்டிருக்கக்கூடாது. பியூர் ஒயிட் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு சில கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க, ஆனால் சொந்தக்காரங்க கூட இருந்த நண்பர்கள் இவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆக்கி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கேஸில் கேஸோட தன்மையை பொறுத்து அவங்கள நம்ம சர்வீஸ்க்கு எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன், பிசி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் படிக்கும்போதே 10th 12th காலேஜ் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜ் ஸ்கூலு படிக்கிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் டாக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அடுத்து டிசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே நான் பிசி ஆகணும், எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, என் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டான் அவனுக்காக நான் போய் நின்னேன் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கக்கூடாது. அதே மாதிரி
என் லவ்வர் வந்து என்னை ஏமாத்திட்டா, அதனால நான் அங்கே வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை போய் அடித்தேன், அந்த பொண்ணை போய் நான் வந்து அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஜாதி சண்டை நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஜாதி, இந்த ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்காக வந்து உன் ஃபேமிலி பெருசா என் ஃபேமிலி பெருசா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சண்டை போடுறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் அது எல்லாமே அஃபென்ஸ் தான். ஏன்னா நீங்கள் யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்னக்கூட்டியே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் போடுறதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க? நானே போலீஸாக இருக்கேன், ஒன்றால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவெட்டு ஆணவத்தில் திமிரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனாலேயே வந்து 2017 வந்து கோர்ட்டு வந்து தரமான இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ தமிழ்நாடு காவல்துறை PCSI நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பியூர் ஒயிட் பேப்பரை மட்டும்தான் இருக்கணுமே தவிர உங்கள் மேலே எந்த விதமான ரீமார்க்குமே வந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ உள்ள போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு ரீமார்க் இருந்தால் கூட ஈஸியாக வந்து தூக்கி வெளியே போட்டுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே எந்த விதமான ரீமார்க்குமே இல்லாமல் கரெக்டாக இருங்க. என் ஃப்ரெண்டு சண்டை போட்டாங்க, அதுக்காக நானும் போய் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்வால்வ் ஆகாதீங்க. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பைக்கில் வந்து ஓவர் ஸ்பீடாக வந்து போகிறது, பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து குற்றம் தான். இதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து லவ் பண்ணுற பொண்ணை மானிட்டர் பண்ணதுக்காக வந்து ஃபேக் ஐடி வச்சு நான் வந்து மானிட்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து குற்றம் தான். ஏன்னா ஃபேக் ஐடி வச்சிருக்கிறதே வந்து ஒரு குற்றம் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நான் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய சாய்ஸு. மற்றபடி என்னுடைய கனவு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸாக மட்டும்தான் இருக்குது, SI PC DSPயாக இருக்குது அப்படின்னா, IPSஆக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருங்க. ஒயிட் பேப்பரை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது எப்படி ரெண்டு சைடுமே ஒயிட்டாக இருக்குமோ அதே மாதிரி தீய குணங்கள் இல்லாமல் ஒரு நேர்மையாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்வழியை காட்டணும். நம்மளால் யாருமே பாதிக்கப்படக்கூடாது, நம்மளால் நிறைய பேர் வந்து பயனடையணும், நம்ம ஒரு 100 பேருக்கு வந்து முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட SI எக்ஸாம் PC எக்ஸாமுக்கு வந்து படிங்க. வேண்டத்தகாத வேலையில் வந்து நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்கள் கவனமாக இருங்க. மற்றவன் நம்மளை அடித்தா கூட ஒதுங்கி போயிட்டு நில்லுங்க. நமக்கு என்ன வேணுமோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து டெய்லியுமே வந்து என் மேலே இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம தெரியாமல் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலுமே ஒரு டைமில் வந்து நம்ம தெரிஞ்சே பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் SI எக்ஸாம் PC எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. இது வந்து ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்குமே இது வந்து பொருந்தும். சரியா? ஸோ பெண்கள் ஆண்கள் 2 பேருமே வந்து கவனமாக இருங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது SI எக்ஸாம் PC எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். ஸோ கவனமாக இருங்க. நமக்கு நம்மளுடைய கனவு மட்டும்தான் முக்கியமாக தவிர இந்த ஜாதி நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற மாதிரி மற்ற எதுவுமே பெருசு கிடையாது. நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் எல்லாருமே வந்து மதிப்பாங்க. நம்ம நல்லா இல்லை ரொம்ப மைனஸாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ஒருத்தரும் மதிக்க மாட்டான். ஸோ கவனமாக இருங்க. நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.